ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 மினிட்ஸில் நம்ம பண்ணுற நூடுல்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம ப்ளைன் நூடுல்ஸ் வாங்கி பண்ணாலுமே அந்த 2 மினிட்ஸில் நம்ம குக் பண்ணுற அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் அதிகமாக இந்த மாதிரி நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமே வேறு. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் டாப் ராமன் பேக்கெட் வாங்கி நான் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் டாப் ராமன் பாக்கெட் வாங்கியிருக்கேன். டாப் ராமன் பேக்கெட் ஃபேமிலி பேக்கு, ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் அந்த பேக்கெட்டு. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நான் வச்சு செய்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு செய்யலாம். ஸோ இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியன், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 நல்லா பொரிச்சு வச்சு அதை நல்லா பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு டாப் ராமன் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம இறக்கும்போது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். அந்த ரீசனுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகணும் நம்ம எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு பொருளாக போட வேண்டியதுதான். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுக்க ஒரு வெங்காயத்தை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோ பொடிசாக, அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் நல்லா நீலவாக்கல் நறுக்கி வச்சுக்கோ, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாப் ராமன் நமக்கு மசாலா கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலா தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மசாலா ஃபுல்லாத்தையும் நம்ம அந்த வெஜிடபிள்ஸில் போட்டு நல்ல மசாலாவோட நல்ல வெஜிடபிள்ஸ் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம டாப் ராமன் மேகி செய்ய போகிறோம். அதனால் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நிறையா நான் ஃபுல் பேக்கெட் நம்ம போடுறதுனால நிறைய குவான்டிட்டி வரும். அதனால் நிறைய ஊற்றிக்கலாம். தண்ணியும் நமக்கு ஃப்ரீயாக நமக்கு குக் ஆகும் நமக்கு. ஸோ நிறைய தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணியும் நம்ம மசாலாவும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டாப் ராமன் நூடுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கரண்டியை வச்சு நல்லா தண்ணிக்குள்ளே நல்லா உள்ளே தள்ளி முங்க விடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். நமக்கு நூடுல்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நமக்கு இது நல்லா டாப் ராமன் இந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட்லாம் நமக்கு டக்குன்னு குக் ஆகிடும். நமக்கு மசாலாலாம் கொடுத்துருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் செய்கிறதுனால நமக்கு வேகமாகவும் நமக்கு சமையல் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியில் உள்ள தள்ளி விட்டால் சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம போட்டுக்க நூடுல்ஸு டாப் ராமன் நல்லா வேகணும் நமக்கு. அப்போ தான் நம்ம வெஜிடபிள்ஸு நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகிடுச்சு பாதி. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு. என்னதான் கடையில் வாங்கி நம்ம பண்ணாலுமே கொஞ்சம் அந்த காரம் நமக்கு கிடைக்காது. நம்ம வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் வரும். ஸோ அதனால் லைட்டாக காரம் சேர்த்துக்கலாம். காரமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நல்லா வேகட்டும் அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் நமக்கு. ஆல்மோஸ்ட் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ நம்ம சிக்கன்லாம் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ சிக்கன் போட்டாலுமே நம்ம குக் பண்ணி நம்ம எடுக்கும்போது சிக்கனே அங்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும் நமக்கு மேகி மசாலாவில். ஸோ நல்லா போட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 65 பண்ணி போடுறதுனால அதுவும் கொஞ்சம் ஊறி நமக்கு மசாலாவோட நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும் போது. வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் நம்ம கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் உள்ளே நமக்கு இறங்கி அதுவும் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு டாப் ராமன் வச்சு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம பண்ண நூடுல்ஸை. டாப் ராமன் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.